எண்ணுகிறேன் இரவில் குளத்தின் மடியில் நிலவு மயங்கி கிடப்பதை. ஒரு இயற்கையை மிக மிக அழகாக படம் பிடித்த அந்த கவிதை அவருடைய மனதில் எவ்வளவு ஆழமாக பதிந்து மிக அற்புதமான இயற்கையின் ரசிகையாக அதை சொல்லும் பொழுது அப்படியே பசுமரத்தாணி போன்று எங்கள் இதயத்திலும் பதிந்தது. அவருடைய கவிதைகளிலோ கதைகளிலோ வன்னி காடுகளின் பெருந்தன்மையை, அந்த மர இடுக்குகளின் மர வேர்களின் துளிர்களை கூட அற்புதமாக படிக்கின்ற எழுத்து நயம் மிகுந்திருந்தது. ஒரு நல்ல புத்தகத்தை கிடைத்தால், நல்ல உணவை கிடைத்த அம்மா பிள்ளைக்கு வைத்து கொடுக்கின்ற அந்த பக்குவமாய் புத்தகங்களை எங்களுக்கு பகிர்ந்தளிப்பார். இதை நீ படி, இதை நீ படி, எப்பொழுதும் வாசிப்பு அவருக்கு ஒரு சுவாசமாக இருந்தது. கிடைக்கின்ற நேரமெல்லாம் வாசிப்பார். அவர் இருக்கின்ற அறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அத்தனை புத்தகங்களும் அவரால் வாசிக்கப்பட்டவையாக இருக்கும். இவ்வாறு அவரோடு வாழ்ந்த அந்த நாட்களின் நினைவுகளை ஆயிரம் ஆயிரமாய் சொல்லிக் கொண்டே போகலாம். எனினும் அவரை சொல்வதற்கு நாங்கள் வாழும் காலம் முழுவதும் உண்டென்று நான் நம்புவதால் என்னுடைய தலைமை உரையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன்.